ஹாய் செல்லோ. இயர் ஒன் அமாங் யூ. எல்லாரோட லைஃப்லயும் ஒரு கோல்டன் மெமரினா ஸ்கூல் டேஸ் தான். ஸோ அந்த ஸ்கூல் டேஸ் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ஃபேர்வெல்காக எல்லாருமே வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. Are you going to miss your mom? No. No? அந்த சில சம்பவங்கள், அதோட அலப்பறைகள், அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நட்பு வைப்ஸ் அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்காக அதோட 47 செகண்ட்ஸ் அந்த சாங் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். அந்த சாங் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். Bad check. நாங்க சீட் பண்றோம், ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்றோம். புக்க பத்தி கவலை இல்ல, நட்பு தான் நமக்கு தேவை. ஸ்கூலுக்கு போக இல்ல, மேம தான் சைட் அடிப்போம். பைசா இல்ல, ப்ராப்ளம் இல்ல, நம்ம வீட்டுக்கு தாவில்ல, பாசம் தான் நமக்கு கீ. எங்க குரூப் தாவர நீ கேங்க இருந்தா பகல விலை இல்லன்னா நீ டவுன்ல சிட்டில ரோமிங் கிங்ஸ் பாக்கெட் எம்டி வெட்டி சிங்க ஜாதி பேதி ஏதும் இல்ல. நட்புக்குள்ள கேப் இல்ல, யூனிட்டில ரன் பண்றோம். நாங்க மட்டும் ஃபன் பண்றோம். பணம் இல்ல, கலரும் இல்ல, எங்க பசங்க குத்தம் இல்ல. டச் தான் நம்ம ரென்சி கேம் ஆல்வேஸ் ப்ரோ. நீங்க சேஞ்ச் ஆகும் பட் எங்க கும்பல்ல வரே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் பாண்ட் சோ டைட். டே ஆர் நைட் வி ஷைன் பிரைட். பாசம் தான் நமக்கு எங்க குரூப் தாவர நீ. நட்பு பைக்ஸ் வி ஓன் தி கேம்ஸ். கண்ணா வி ஓன் தி கேம்ஸ். ஹலோ வி ஓன் தி கேம்ஸ். பிரசன்ட் பத்தி திங்க் பண்ண, பாஸ்ட் பத்தி வெல் பண்ணாத. அப்புறம் என்ன ஃபியூச்சர் வேற லெவல். ஸ்கூல் டேஸ்ல இருந்து நான் ஒரு 15 அட்ராசிட்டிஸ் அலப்பறைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அட்ராசிட்டி என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஜாயினிங். ஓகேவா, ஸ்கூல் ஜாயினிங் விசஸ் அதுக்கப்புறம் போக போற டைமிங். ஸ்கூல் ஜாயினிங் அப்ப பாத்தீங்கன்னா நீங்களும் அழுவுங்க, உங்க பேரண்ட்ஸும் வந்து ஐயோ பையன் கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போறான்னு அழுவாங்க. ஓகேவா, ஸ்கூலோட மிட் டே இல்ல ஸ்கூல் முடியும் போது அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா வந்து அதான் ஃபர்ஸ்ட் நீங்க எல்கேஜில படிப்பீங்க, அப்ப எல்லாரும் அழுவாங்க. இப்போ நீங்க 5th 6th 7th எல்லாம் போகும்போது ஏன் தான் ஸ்கூலுக்கு வரியோ, செருப்பால அடிப்ப ஸ்கூலுக்கு வந்தானே, அது மாதிரிலாம் திட்டுவாங்க. Have a great first day at school, guys. We're gonna miss you so much. வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கூலோட அலப்பறைகள் இது. நெக்ஸ்ட் ட்ரெஸ் பேட்டர்ன். ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ஒரு நல்லா வந்து தலை வாரிட்டு இன் பண்ணிட்டு பக்காவான ஷூ எல்லாம் வந்து இது உங்க அம்மா வந்து அதை தொடச்சு கொடுத்து அது மாதிரி போவீங்க. வந்து நானே கையால வாரிப்பேன், ஸ்டைலான்னு சொல்லி ஸ்டைலா வாரிக்கிட்டு இன் பண்ணாம போயிட்டு அங்க போய் ஸ்கூல்ல போயிட்டு பிடி சார் செக் பண்ணும் போது சாரி சார் தெரியாம இது பண்ணிட்டு வந்துட்டேன் சார், நீல் டவுன் போட்டா அங்க போய் நீங்க கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்க சார் கிட்ட. ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மல் டேஸ் இஸ் ட்ரிப் டேஸ். ஓகேவா, நார்மல் டேஸ் பாத்தீங்கன்னா காலைல 9:10 ஸ்கூல் இருக்கும். பட் நீங்க எந்திரிக்கிறதே 9 மணிக்கு தான் எந்திரிப்பீங்க. 10 நிமிஷத்துல பல்லு விளக்குறீங்களோ இல்லையோ, இந்த அம்மா ட்ரெஸ் மட்டும் எடுத்து மாட்டிட்டு ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடி போகுது. இதே ட்ரிப் டேஸ்னா வந்து காலையில 4 மணிக்கெல்லாம் ட்ரிப் இருக்கும். ஓகேவா, பட் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காலையில பச்சை தண்ணியில குளிச்சு சீக்கிரம் எந்திரிச்சு அம்மாவை போய் அம்மா எந்திங்க சாப்பாடு செஞ்சாங்க அம்மாவை போய் தொல்லை பண்றது. ஓகேவா, ரெயின் அலப்பறைகள். ரெயின் அலப்பறைகள் பாத்தீங்கன்னா வந்து மழை பெய்ய முன்னாடி நாள் மழை பெஞ்சதுன்னா காலையில எழுந்துச்சு நியூஸே பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த நியூஸுமே வரைக்கும் பார்த்துட்டு கிடையாது. ஆனா மழை விட்டாங்களா, லீவ் விடுறாங்களா நைட்ல இருந்து நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நியூஸ்ல வேற சொல்லுவாங்க, அதுவும் உடனே சொல்ல மாட்டாங்க, அவனுக்கு வேற முழுங்கி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சென்னை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று விடுமுறை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. விடுமுறை சொல்ற வரைக்கும் நீங்க ஒரு சந்தோஷமா ஒரு குதூகலமா இருப்பீங்க. கிடையாதுன்னு சொன்னா அப்படியே லோவை, ஐயோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா தூக்கத்தோட ஸ்கூலுக்கு கிளம்புவீங்க. இது ஒரு ரொம்ப சோகமான விஷயம். நெக்ஸ்ட் பர்த்டே எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நீங்க வந்து ஒரு 10 வயசு ஒரு 12 வயசு அந்த டைமுக்குள்ள இருக்க வரைக்கும் வந்து உங்களுக்கு எப்பதான் பர்த்டே வரும், எல்லாரும் நம்ம கிஃப்ட் தருவாங்க, ஜாலியா இருக்கும், நம்ம எல்லாருக்கும் சாக்லேட் தருவோம், புது ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு போவோம், ரொம்ப ஜாலியா இருக்கும். இதுவே நீங்க ஒரு 12-13 வயசு முன்னாடி நீ ஏன் தான் பர்த்டே வருது, எல்லாருக்குமே நான் ட்ரீட் கொடுக்கணும், ரொம்ப கடுப்பா காசு வர செலவாகுமே, எவனுமே நமக்கு கிஃப்ட் தர மாட்டானே, கிஃப்ட் கொடுக்காத எங்க ஆனா எவனுமே கிஃப்ட் தர மாட்டான், நம்ம கிட்ட மட்டும் ட்ரீட் மட்டும் வாங்கிட்டு போயிடுவானுங்க எல்லாரும். இதுவே வந்து பர்த்டே வந்து சில பேர் February 14 வச்சிருப்பாங்க. அவனுக்குலாம் ஏன் தான் நமக்கு பர்த்டே வருது, கிரவுண்ட் பேர்ல நம்ம மட்டும் போய் ஸ்டேஜ்ல நிக்கணும், எல்லாருமே நம்ம பாப்பானுங்க, ஒரு மாதிரி வியர்டா பாப்பானுங்க, நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி அவங்களுக்கும் வெறுப்பா இருக்கும் அந்த நேரத்துல. இதுல வேற அவனுக்கு எந்த ட்ரெஸ் போட்டு போனாலும் இந்த ட்ரெஸ் போட்டு வந்துடா, இந்த ட்ரெஸ்னா இது மாதிரிடா, ஒரு ட்ரெஸ்க்கும் ஒரு மீனிங் வச்சுட்டு சொல்லுவானுங்க. இதே வேலை கலர் ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, இந்த ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, ஒரு கலருக்கும் ஒரு மீனிங் இருக்கும். February 14 அன்னைக்கு எந்த ட்ரெஸ் போட்டு வருதுனே சிக்கலா இருக்கும். அன்னைக்கு பர்த்டே சொல்லுவாங்க செத்தா. இதுல வேற கேர்ள்ஸ் கிட்ட போய் சாக்லேட், கேர்ள்ஸ் கிட்ட சாக்லேட் தெரியும், நம்மளே வந்து கடுப்புல போய் ஏன் தான் பர்த்டே வந்து நூலாய் போய் சாக்லேட் கொடுத்தாலுமே போய் சாக்லேட் கொடுப்போம். இந்த பொண்ணுகிட்ட போய் சாக்லேட் கொடுப்பேன், நம்ம எனக்கெல்லாம் இது மாதிரி கிடைக்கவே இல்லை. ஒருத்தர் ஏங்குவான், கடைசாதான் தெரியும் உங்களுக்கு அந்த வழி, நமக்கு தோணும். ஓகேவா, அதே மாதிரி வந்து ஒரு இயரும் நீங்க சேரும் போது ஃபர்ஸ்ட் டே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டே எல்லா டீச்சர்ஸும் வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. ஒரு
மோட்டிவேஷனா கொடுப்பாங்க. நம்ம உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது, கண்டிப்பா நீங்க செஞ்சு முடிச்சிட முடியும், கண்டிப்பா உங்களால படிச்சு முடிச்சிட முடியும், யூ கேன் டு இட்னு எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க. பட் அந்த இயர் போக போக அந்த இது போக போக தண்டை சொல்லு ஒழுங்கா படிக்க மாட்டேன், ஒழுங்கா படி, எக்ஸாம் உன்னால கிளாஸே ஃபெயில், உன்னாலதான் நீ ஒருத்தன் தான் ஃபெயில் ஆகிற கிளாஸ்ல, திட்டி நம்மள அழுவ வைக்கிற ஒரு சித்திரவதைப்படுத்துவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் நமக்கு அவ்வளவு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, அதுக்கடுத்து போக போக நம்ம டிஸ்கரேஜ் மட்டும் தான் பண்ணுவாங்க. அது மாதிரி Alright, morning. The name's Bean. Mr. Bean. எல்லாம் எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் இருக்கும். நம்ம போயிட்டு ஒரு வாலிபால், ஒரு ஃபுட்பால், ஒரு கிரிக்கெட்லன்னு போய் சேரலான்னு போய் ஸ்போர்ட்ஸ் சார் கிட்ட போய் பார்த்தனா, நீல அதெல்லாம் போக கூடாது தம்பி, நீல அதெல்லாம் போக கூடாது, வந்து மார்ச் பாஸ்ட்ல சேரு, வாலிபால் கிரிக்கெட் ஃபுட்பால் ஆடுறவெல்லாம் ஒரு வாரம் தான் பிராக்டிஸ் எடுப்பான் ஸ்போர்ட்ஸ் டைம். இந்த மார்ச் பாஸ்ட்னு ஒன்று இருக்கவன் மட்டும் ஒரு 2 மாசமா பிராக்டிஸ் எடுப்பான். லெஃப்ட் ரைட்ன்றதுக்கு ஒரு 2 மாசமா பிராக்டிஸ். அதுல வேற லெஃப்ட் ரைட் தெரியாம அவன் மாத்தி வர சொல்லிட்டு கிடப்பான். அதுவே இருக்கிறது லெஃப்ட் ரைட் அபோட்டன், அதை வேற அவன் மாத்தி சொல்லி அதையே ஒரு சாயந்தரம் வேற நார்மல் கிளாஸ் வரலாம் அதை பிராக்டிஸ் தர முடியாது. சாயந்தரம் இதுக்குன்னு தனியா வீட்டுக்கு போகாம உட்காந்து 1 மணி நேரம் எடுத்து பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கணும். என்ன கர்மம் இது. எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸும் இதை அனுபவிச்சிருப்பீங்க வீட்டுல. ஓகேவா, உங்களுக்கு ஃப்ரெண்டு, உங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்டு முருகேசன் கதிரேசன் இருக்கானோ இல்லையோ, உங்களோட வீட்டுல எல்டர் சன்னு எங்க சிஸ்டர் இருக்காங்களோ இல்லையோ, கண்டிப்பா கம்பாரிசன் ஒண்ணு இருக்கும். ஓகேவா, உங்க எதிர் வீட்டுல இருக்கான் பாரு அந்த பையன் எவ்வளவு சூப்பரா படிக்கிறான் பாரு, அது ஸ்கூல்ல டீச்சர்ஸ். பக்கத்து கிளாஸ் இருக்கான் பாரு அந்த பையன் பாரு எவ்வளவு சூப்பரா படிக்கிறான், ஏன் உன் கிளாஸ் எடுத்துக்கும் உனக்கு பக்கத்துல இருக்க பையன் எவ்வளவு சூப்பரா படிக்கிறான் பாரு, நீ மட்டும் ஏன் இப்படி படிக்கிற. இது மாதிரி ஒரு கம்பாரிசன் சின்ன வச்சே நம்மளுடைய ஒரு கம்பாரிசன் வச்சு நம்மளுடைய ஒரு வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் இல்லாத இதுவே இல்ல. கம்பாரிசன் பண்ணாத ஒரு பேரண்ட்ஸ்ல வந்து அவங்க வேற லெவல். ஓகேவா, அது மாதிரி பேரண்ட்ஸ் கிடைச்சா நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஓகேவா, ரிப்போர்ட் கார்டு, அந்த ரிப்போர்ட் கார்டு சின்னோரியவே செமையா இருக்கும். ஓகேவா, ஃபைல் ஆனதெல்லாம் வந்து ரெட் கலர்ல மார்க் பண்ணிருப்பாங்க, பாஸ் ஆனா வந்து ப்ளூ கலர்ல மார்க் பண்ணி இருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் கார்டு வாங்க வரும்போது வெறும் என்ன விஷயமோ அதை சொல்ல மாட்டாங்க. நம்ம கிளாஸ்ல ஏதாவது சண்டை போட்டு அதை சொல்லுவாங்க, கிளாஸ்ல படிக்கலன்னா அதை சொல்லுவாங்க, பொண்ணு கூட பேசினா அதை சொல்லுவாங்க, பொண்ணு பசங்க கூட பேசவே மாட்டான் மேடம், பொண்ணுங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான், லெசனை டிசைனே பண்ண மாட்டான், பேசிக்கிட்டே இருக்கான், எதுவுமே டவுட்டே கேட்க மாட்டான், ஃபுல்லா பேசிக்கிட்டே தான் கிளாஸ் பசங்க கூட. கிளாஸ்ல உட்காந்து எல்லா கேமும் ஆடிக்கிட்டு இருக்கான், சண்டை எதுவுமே ஒரு சொட்டு படிக்கிறது இல்ல. ஓகேவா, ஆனா நம்ம கிட்ட வந்து எப்படி எல்லாம் பேசுவாங்க மேம், அது யோசிச்சு பாத்துக்கோங்க. இந்த அதுக்கடுத்து அந்த ரிப்போர்ட் கார்டை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட சைன் போய் வாங்க போனா, நாளா சைன் பண்ண முடியாது, உங்க அப்பா கிட்ட போய் சைன் பண்ணுவாங்க, அப்பா கிட்ட போய் நீட்லாம் இத்தனை சப்ஜெக்ட்ல ஃபெயில் இருக்கு, நாளா சைன் பண்ண முடியாது, அதை எடுத்துட்டு போய் மேம் கிட்ட கொடுத்தா என்ன சைன் போடாம அவங்க 2 தடவை நம்மள அடிக்க. இது மாதிரியே ஒரு ரிப்போர்ட் கார்டு ஒரு சின்னோரியோ. ஃபீஸ் பேமெண்ட் அதுவும் ஒரு சினோரியோ. ஆனா வந்து அது வந்து நமக்கு ஒரு 8 அது கீழே இருக்க வரைக்கும் நம்ம அது வந்து ஒரு என்ஜாய்மெண்டா பார்ப்போம், அதுக்கு மேல இருக்க வரைக்கும் நம்ம வந்து ஒரு டென்ஷனா பார்ப்பாங்க. ஓகே, 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸ் பே பண்ணாதவங்க வந்து கீழே வந்து உட்கார வச்சிருவாங்க, ஒன்னா கும்பலா உட்கார வச்சுட்டு ஏன் ஃபீஸ் பே பண்ணல, அவங்க பேரண்ட்டுக்கு கால் பண்ண அப்பாக்கு, நமக்கு அது வரைக்கும் அந்த டென்ஷன் பத்தி தெரியாத அப்பாங்களை கால் பண்ணி தொலை பண்ணிட்டு இருந்தேன். 8க்கு மேல வந்து நம்ம கிட்ட ஃபீஸ் பே பண்ணு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்லும் போது நமக்கு ஒரு கடுப்பா இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு கட்டுன்னு கத்துவோம், பட் அவங்ககிட்ட காசு இருந்தா கட்ட முடியும். So we want to wait for it. ஓகேவா, இவங்க மட்டும் கட்டுங்கன்னு சொல்லிட்டேன்னா நம்ம உடனே போய் கட்டிட முடியுமா, நம்ம வந்து நம்ம கிட்ட எப்போ காசு வேணுமோ அப்பதான் கட்ட முடியும். ஓகேவா, இதுக்காக வந்து உங்க பேரண்ட்டை போய் நீங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஒரு இயர்ல அவங்க எப்பனாலும் கட்டி முடிப்பாங்க. ஓகேவா, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ, எத்தனை கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு அக்கா இருப்பாங்க, உங்களுக்கு தம்பி இருப்பாங்க, உங்களுக்கு தங்கச்சி இருப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலியும் அவங்க ரன் பண்ணணும். ஸோ இது மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்க கமிட்மெண்ட்ஸையும் அவங்க பார்க்கணும், உங்க ஃபீஸையும் கட்டணும். ஸோ நம்ம வந்து அவங்க கிட்ட ஒரு ப்ரெஷர் அண்ட் கொடுக்க கூடாது, கட்டுங்கன்னு சொல்லி அவங்களை விட்டுணும். ஓகேவா, Seems now that I even have to check with the station manager if I want to wipe my nose. ஸ்கூல்ல மேக்ஸிமம் எல்லாருமே கேம்ஸ் ஆடிருப்பீங்க. ஓகேவா, நான் கேம்ஸ்ன்றது சொல்றது வந்து அவுட்டோர் கேம்ஸ் இல்ல, இன்டோர் கேம்ஸ். ஸ்கூலுக்குள்ள காலையில சீக்கிரமா வந்துட்டு இந்த கிரிக்கெட், கபடி இதெல்லாம் ஆடுறதே ஒரு செம ஃபன். கையில பேரை பிடிச்சிக்கிட்டு பேப்பர்ல பால் சுத்திக்கிட்டு போட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்குது. காலையில வந்தோடனே எல்லாரும் தள்ளிட்டு நடுல கோடி கழிச்சு கபடி ஆடுறது, இதெல்லாம் செம ஜாலியா இருக்கும். அந்த சில டைம்ல வந்து ஒருத்தனுக்கு மண்டையில அடிப்பட்டு ரத்தம்லாம் வந்திருக்கு நாங்க விளையாடும் போது, கபடி ஆடும் போதெல்லாம். அது மாதிரி கிரிக்கெட் ஆடும்போது திடீர்னு மேம் வந்து நடுவில் நின்றுருவாங்க, பால் போய் மேம் மேல பட்டு பிரின்சிபல் ரூம் எல்லாம் போய் நின்றுருக்கும், அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி நின்று ஆடுற கேம், இந்த மாதிரி உட்காந்து ஆடுற கேம்ல ஹேண்ட் கிரிக்கெட், இந்த பென் ஃபைட்டு, அப்புறம் இந்த தம்ஸ் ராக்ஸ், ட்ரூத் ஆர் எல்லாம் செம்மையா இருக்கும். கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு நிப்லா கடிங்க அப்படிலாம் சொல்லுவானுங்க. அப்புறம் வந்து போர்டு கிட்ட போய் கிஸ் கொடு அது மாதிரிலாம் சொல்லுவானுங்க. உன்னோட ஆள் கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணு, இது மாதிரி வேடான டாஸ்க் எல்லாம் கொடுப்பானுங்க. இது மாதிரி பென் ஃபைட் அந்த மாதிரிலாம் பென் எல்லாம் நிறைய பெண், ட்ரைமேக்ஸ் பெண்ணு, இந்த அப்ப இருக்க ஹீரோ பெண் அதெல்லாம் எடுத்துட்டு போய் மேம்லாம் எடுத்துட்டு போய் வச்சிருப்பாங்க. பெண்ணை வாங்குறதுக்கு நம்ம படுற கஷ்டம் இருக்குமே, பெண்ணை தர மாட்டாங்க, என்ன பண்றது, அவங்களோட பையனுக்கு போய் பெண்ணை கொடுத்துருவாங்க, நம்மளோட பெண்ணை அவங்க பையன் வச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்பான். ஓகேவா,
அவங்களுக்குள்ள இந்த ரெப் ஆகிறதுக்குன்னே ஒரு தனி சண்டை இருக்கும். நான் தான் ரெப் ஆவேன், நீ தான் ரெப் ஆவேன். பட் அந்த ரெப் Okay, a little about me. I respond to strong leadership. ஆனதுக்கு அப்புறம் அவன் படுற பாடு அவனுக்கு தான் தெரியும். ஸ்டார்டிங்ல எப்ப நம்ம நான் ஜாலியே நான் ரெப்பாயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் ஒரு கிளாஸ்ல ஒரு ரகத்துல இருப்பான். ஒருத்தன் என்னன்னா கத்திக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் என்னன்னா வந்து விளையாண்டுகிட்டே இருப்பான், ஒருத்தன் என்னன்னா வந்து ஜாலியா கிளாஸ் விட்டு வெளியே போயிட்டு வெளியே சுத்திட்டு இருப்பான், ஒருத்தன் என்னன்னா கீழே கிரவுண்ட்ல சுத்திட்டு இருப்பான், ஒருத்தன் என்னன்னா கிளாஸ் ரூமே பிளே கிரவுண்ட் மாதிரி விளையாடிட்டு இருப்பான், ஒருத்தன் என்னன்னா கிளாஸ்ல போன் எடுத்துட்டு போன் வச்சு பாட்டிக்கிட்டு இருந்திருப்பான். ஒரு பொண்ணு என்னன்னா வந்து எல்லா பொண்ணும் கூட ஜாலியா பேசி நான் இன்னைக்கு மேக்கப் போட்டேனே எப்படி இருக்கு அழகா இருக்கேன்னு அது மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம கிட்ட போய் ஒருத்தங்கிட்டயும் சொல்றது கூட நம்ம படுறது லைட்டா போய் பெஞ்ச போய் கேர்ள்ஸோட போய் தட்டேன் ஏன் வந்து ஏன் பெஞ்சு தட்டுறேன் ஏன் வந்து ஏன் பெஞ்சு சொல்ற ஆளு கத்த ஆரம்பிச்சு. Stop making that face at me. I hate that face. This is my only face. I don't have a lot of faces. இது மாதிரி பேசி நம்ம ஒரு மனசு உளைச்சலுக்கு உண்டாகி போய் டீச்சர் கிட்ட போய் எனக்கு இந்த பொறுப்பே வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு வரவங்களுக்கு நம்ம ஒரு டென்ஷன் ஆயிடும். ஓகேவா? அது பார்த்து Oh my god. Even though it's from oh my god. பார்த்தனா வந்து கேர்ள்ஸ் வச்சு கலாய்ப்பாங்க. கேர்ள்ஸ் வச்சு கலாய்ப்பாங்க. இந்த மீன்ஸ் நம்மள வந்து கேர்ள்ஸ் நேம் வச்சு கலாய்ப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே நடந்திருக்கும். எங்க இதுல நான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. என்ன வந்து ஒரு பொண்ணு பேர் வச்சு கலாய்ச்சிருக்காங்க. பட் அந்த பையனே வந்து அந்த பொண்ணோட கமிட் ஆயிருக்கான். அந்த பொண்ணு வந்து போர்டில் எழுதும் போதுலாம் என் பேரை வச்சு அந்த பொண்ணை கலாய்ப்பான். பட் It's gonna be so much fun. February 14 வரும்போது அந்த பொண்ணுக்கு இவன் போய் ப்ரொபோஸ் பண்ணி அந்த பொண்ணு சாக்லேட் அக்செப்ட் பண்ணி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதை சொல்லும் போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, பண்றது நானு ஆனா அனுபவிக்கிறது நீ மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த போர்டு எக்ஸாம் எழுதுறதுல மொத்தம் 3 கேட்டகரி. ஒருத்தர் என்னன்னா பக்காவா படிச்சுட்டு போய் படிச்சு அந்த இருக்கிறத அப்படியே எழுதுறவங்க ஒரு கேட்டகரி. I can't read. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிஞ்சதை வச்சு எழுதுறவன். அவன் தான் வந்து வாழ்க்கையில நல்லா இதுவா வருவான். அது மாதிரி எழுதுறான். இன்னொருத்தனா சும்மா ஒரு லைன் படிச்சிருப்பான். அவன் போய் எழுதுறது 2 பேஜ் எழுதுவான். அப்படி எழுதவனே தெரியாது. படிச்சவனுக்கு அரை பேஜ் தான் தெரியும். புரிஞ்சு எழுதுறவருக்கு ஒரு 3/4 பேஜ் தெரியும். ஆனா இவன் பாரு படிச்சது ஒரு லைன். எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் நியூட்டன்ஸ் லா கேட்டா இவன் ஒரு லைன் தான் படிச்சிருப்பான். டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction ஒரு லைன் படிச்சிருப்பான். அந்த ஒரு லைனை இவன் கொஞ்சம் டிஃபரெண்டா இது பண்ணி அது பார்க்க ஆன்சர் மாதிரியே இருக்கும் ஆனா ஆன்சர் கிடையாது. அப்படி இருக்கும் அவன் எழுதுறது. அந்த லைனே கொஞ்சம் டிஃபரெண்டா எழுதி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. there is an equal and opposite reaction for every action. அதே மாதிரி ஒரு 5 லைன் எழுதுவான். அதுக்கு அடுத்து ஒரு டயகிராம் வரைவான் பாரு. ஒரு பால் போகுதான் திரும்பி ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறானா திரும்பி அந்த பால் ரிவர்ஸ் வருதான் அது மாதிரி ஒரு டயகிராம் வரைவான். எவனுக்கும் தெரியாத ஒரு 3-4 டயகிராம் வரைஞ்சு விடுவான். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு ஒரு ரீசன் எழுதுவான் ஒரு கொஸ்டினுக்கும். இப்போ வந்து ஒரு இது மாதிரி எழுதுற கொஸ்டின்ல போர்டு எக்ஸாமுக்கு வேலைக்கு ஆகுது. நீ இன்ஜினியரிங் பண்ணா இந்த எக்ஸாம் எல்லாம் பக்காவா எழுதி நீ உனக்கு மார்க் கிடைக்கும். பட் போர்டு எக்ஸாமுக்கு இது மாதிரி எழுதுனா கண்டிப்பா வேலைக்காக தம்பியே. இது மாதிரி இப்போ எல்லாமே சொல்லிட்டோம். முக்கியமான ஒரு பாய்ஸ்னாலே ஞாபகம் வர ஒரு விஷயம் இது கேங் ஃபைட். ஓகேவா? கண்டிப்பா கும்பலா போய் இந்த பாத்ரூம் குள்ள போய் சண்டை போடுறது, இந்த ரெஸ்ட் ரூம் குள்ள போய் சண்டை போடுறது, பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல சண்டை போடுறது, சும்மா வாய் விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் போய் சண்டை போடுறது. இந்த சண்டை போடுறதுல ஒருத்தன் சண்டை இழுத்துட்டு வந்துருவான். அப்புறம் சாயோ பயமாகடி சண்டை இழுத்துட்டு வந்துட்டா அழுவான். இன்னொருத்தனா வந்து உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருப்பான். என்ன நடக்கிறத வேடிக்கை பாப்பான்னு ஒருத்தர் இருப்பான். இன்னொருத்தனா தைரியமா போய் சண்டை போடுவான். இன்னொருத்தர் நம்ம கிட்ட டேய் நான் எவ்வளவு பேர் எதோலது தெரியுமா அப்படிலாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு அங்க போயிட்டு சண்டையை போடாம ஐயோ பயமாக்குறான்னு சொல்லுவான். ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து அடி வாங்கிட்டு இருப்பான். பட் அங்க போய் மாசா சண்டை போடுவான். இது மாதிரி ஒரு கேங்ல நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஆளுங்க சுத்திட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு சண்டை போட்டு ஒரு கேங் வராகி நிறைய டிஸ்மிஷல் நிறைய சஸ்பென்ஷன்ஸ் அது மாதிரிலாம் நடக்கும். ஓகேவா? அது மாதிரி ஸ்கூல்ல எடுக்கிற கிளாஸ் டீச்சர்ஸே வந்து சில பேர் வந்து டியூஷன்ஸ் எடுப்பாங்க. அது மாதிரி டியூஷன்லாம் போயிட்டு அங்கே டியூஷன்ல போய் அது மாதிரி டியூஷன் இது அந்த மாதிரி டியூஷன் போகிறவங்க வந்து அவங்க வந்து டேரெக்டாக அங்கே கொஸ்டின் என்ன கொஸ்டின் வரும் அவங்க டேரெக்டாக அங்கே சொல்லுவாங்க. நம்ம வந்து இங்கே வந்து எல்லாரையும் மிரட்டி நீ இதை செஞ்சால் தான் அந்த கொஸ்டின்லாம் சொல்லுவேன் அது மாதிரி மிரட்டி இது பண்ணுறது. He has been very threatening beyond a normal statement. ஹோம்ஒர்க் கொடுக்குறது இந்த ஹோம்ஒர்க் கேட்டகரியும் கொஞ்சம் வெறுப்பான கேட்டகரி தான். ஹோம்ஒர்க் ஏன் கொடுக்குறாங்க எது கொடுக்குறாங்க அவங்க எடுத்த லெசனே வந்து அரை பேஜ் தான் இருக்கும். ஆனால் ஹோம்ஒர்க் மட்டும் 2 நோட்டு கொடுத்துருவானுங்க. இந்த ஹோம்ஒர்க் நம்ம எழுதிட்டு வரதுக்குள்ள நம்ம படுற பாட்டுருக்கு அது மாதிரி தான் இருக்கும். No, you can't copy my homework. There is ஸ்டடீஸ்லாம் படிக்கும்போது அம்மா அப்பா வந்து நம்ம காலை திருவுறதும் காதை திருவுறதும்
இந்த லைன்ல அப்படியே பக்காவா சொன்னாதான் உங்களுக்கு மார்க் கொடுக்கறது. இது மாதிரி ஒரு 6th 7th வரைக்கும் நம்மளாம் அதை தெரியாம படிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புரிஞ்சு படிக்கிறது தான் விஷயம். நம்ம புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஓகேவா? கடைசியா இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலை விட்டு வெளியே போய் போலான்னு நினைக்கும் போது Wait a minute. Who are you? மார்க் கம்மி எடுத்துட்டியா? வந்து கோச்சிங் கிளாஸ்ல உட்காரு. எப்படி நீ ஸ்கூல்ல விட்டு வெளியே போலாம்? கோச்சிங் கிளாஸ்ல உட்கார வச்சு Are you so extra? இதை படிச்சாதான் இன்னைக்கு வெளியே போக முடியும், இதை படிச்சாதான் இன்னைக்கு வெளியே போக முடியும். இந்த கோச்சிங் கிளாஸை திட்டி நம்மளை படிக்க வைப்பாங்க கோச்சிங் கிளாஸ்ல. அந்த கோச்சிங் கிளாஸும் முடிஞ்சு நம்ம ஜாலியா போலான்னு போகும்போது வெளியே அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இது. ஒருவா குச்சி ஐஸ், ஒருவா குல்ஃபி, ஒருவா குல்ஃபின்ற பாருங்க, ஒருவா ஐஸ், அந்த கவர் அந்த ஐஸ், இந்த பானிபூரி, அதெல்லாம் குச்சி மிட்டாய். அதெல்லாம் சாப்பிட்டு சப்பிக்கிட்டே வீட்டுக்கு போய் ஜாலியா இருக்கும். எவ்வளவுதான் டென்ஷனான வாழ்க்கைன்னு ஸ்கூல் லைஃப் அப்ப நினைச்சோம். ஏன் தான் ஸ்கூல் லைஃப் எப்போதான் முடியுமோ ஸ்கூல் லைஃப், அது மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். இப்போ நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது ஸ்கூல் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப். ஓகேவா? Are you gonna miss your mom? No. No. காலேஜ் போகும்போது இதோட ப்ரெஷர் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. கம்பெனிக்கு போகும்போது இதோட ப்ரெஷர் அதிகமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வயசாக உங்களுக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டே தான் போகும், தவிர டிக்ரீஸ் ஆகாது. ஓகேவா? We have some more work to do. ஸ்கூல் லைஃப் தான் இன்டர்மீடியட் இல்லை, என்ஜாயும் பண்ண முடியும், உங்களால எல்லாமே தெரிஞ்சுக்கவும் முடியும். ஓகேவா? ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. பட் இப்போ இருக்க எல்லாருமே எதுக்காக இயங்கிட்டு இருக்காங்க? So long, partner. கண்டிப்பா ஸ்கூல் படிச்ச மேக்ஸிமம் எல்லாருமே இன்க்ளூடிங் மீ இந்த ஃபேரலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எப்போ நடக்கும்? அந்த ஒரு சந்தோஷமான தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து இந்த ஃபேர்வெல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்கூல் லைஃப்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு தருணம், உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல வந்து வரட்டா மாமே.